அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே பித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே 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 தன்னை அறிந்து ஒழுகுவோர் தன்னை மறைப்பார், தன்னை அறியாதவரே தன்னை காட்டுவார். பின்னையொரு கடவுளை பேண நினையார், பேரொளியை பேணுவார் என்று ஆடு பாம்பே. பாம்பாட்டி சித்தர். பௌர்ணமி பூஜையை நேரில் பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை. வைத்தியரே, என் மகனை கோயிலுக்குள்ள வரவிடாம பார்த்துக்கிறது என் கடமை. அதுக்குள்ள எப்படி பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்க? பக்கத்து ஊருக்குலாம் எங்கே போனேன், ஊர் எல்லையிலே கிடைச்சிடுச்சு. ஊர் எல்லையில ஏது கடை? கடையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அங்கே நான் ஒரு வித்தியாசமான மனிதரை சந்தித்தேன். நீங்கள் அவரை மீட் பண்ணியிருந்தா கூட அசந்து போயிருப்பீங்க விஜய். அப்படி யாரை பார்த்தீங்க? ஸ்டார்ட் ஆக மாட்டேன்னு மக்கர் பண்ணிட்டு இருந்த காரு அவர் சொன்னோடனே டக்குன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயோ, நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கிரேட் பர்சனாலிட்டியை மீட் பண்ணதே இல்லை விஜய். அவரை மட்டும் நம்ம நம்முடைய கான்டாக்ட்ஸ்ல வச்சுக்கிட்டோம், அவரை வச்சு நம்ம நிறைய காரியத்தை சாதிச்சுக்கலாம். அட போங்க மாம்ஸ், ஒரு மெஜிஷியனை மீட் பண்ணிட்டு நம்பூதிரி அது இதுன்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க. ஏற்கனவே சித்தர்னு சொல்றவங்களோட சித்த விளையாட்டே நான் மதிக்கிறது இல்லை. அடுத்து இந்த ஆளை நம்ப சொல்றீங்களா? மாம்ஸ், அட்லீஸ்ட் இந்த சிகரெட்டை நம்பி பிடிக்கலாமா? நீங்க எதையும் நம்ப மாட்டீங்களே. இங்க பாருங்க, இந்த காடை பாருங்க. இந்த நம்பூதிரி எந்த பரம்பரையை சேர்ந்தவர் தெரியுமா? பட்டத்திரி பரம்பரை. நானும் இந்த பரம்பரையை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க 4 வேதங்களையும் மந்திர சாஸ்திரத்தையும் கரைச்சு குடிச்சவங்க. ஓகே மாம்ஸ், அவர் யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நம்ம வேலையை பார்க்கணும். வணக்கம் சார். என்ன ராஜதுரை, பிச்சுவை கூட்டிட்டு வந்துட்ட, வைத்தியர் வரல? இல்லை சார், வரமாட்டேன்னு சொல்றாரு சார். ஏன்? அவருக்கு ரொம்ப திமிரு அதிகம் சார். அவரை தவிர இந்த ஊர்ல வேற வைத்தியரோ டாக்டரோ இல்லைல்ல. பேஷண்ட்லாம் அவரை பார்க்க வரணுமா, அவர் பேஷண்ட் பார்க்க வரமாட்டாராம். அட போயோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ட்டேன் சார். சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சிட்டியில் நம்ம ஒரு நல்ல டாக்டராக பார்க்குறோம்.
ராஜ்தோரே, ஒரு வேலை சொன்னா அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டணும் தான் உன் வேலை. முடியலன்னா முடியலன்னு சொல்லணும். அடுத்து என்ன பண்ணலான்னு நான் உன்கிட்ட சஜஷன்ஸ் கேட்கல. உன் அப்பா இருக்கும்போது இங்க வந்த வைத்தியர் ஏன் இன்னைக்கு வரல? தொழில பணத்துக்காக பண்றவங்க கிட்ட தான் நம்ம அதிகாரம் செல்லுபடி ஆகும். சர்வீஸா பண்றவங்க கிட்ட நம்ம தான் பணிஞ்சு போகணும். உன்னை அனுப்புனதுக்கு நானே போயிருக்கணும். இட்ஸ் ஓகே. இனிமேலாவது நான் சொன்ன வேலையை நான் சொன்ன மாதிரி செஞ்சு முடி. ரைட்? ஓகே சார். பிச்சோ, ஹவ் யூ டூயிங்? ஃபைன் சார். ராஜ்தோரே சொல்லியிருப்பாருல்ல, வெள்ளிக்கிழமை உத்தரவு கேட்குற விஷயம் ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் டைம் மாதிரி சொதுப்பிடக்கூடாது. உத்தரவு கிடைக்கிறதும் கிடைக்காததும் உன் கையில தான் இருக்கு. நான் உன்னை நம்பி தான் இருக்கேன். இந்த சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்தது என்ன பண்ண முடியும்? There's no way out. Do you understand that? தப்பு நடக்காதே. சார், நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்கூடாது சார். எங்கள் அப்பா என்ன வெள்ளிக்கிழமை கோயில் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார் சார். ஏன் எப்படி சொன்னாரு? ஏன் எப்படி சொன்னாரு? விஜய், no. வேணாம் சார், விட்டுருங்க சார். ஏன்னு சொல்லலை சார். பர்டிகுலராக வெள்ளிக்கிழமை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் சார். விட்டுருங்க சார். ஏன் அப்படி சொன்னாரு கேட்க வேண்டியதானே? கேட்டேன் சார். உன் சகவாசம் சரியில்லைன்னு சொன்னார். அப்பாவுக்கு என் மேலே ஏதோ சந்தேகம் வந்திருக்கணும் சார். சார், என்ன ஏன் சார் அப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி நீ யார்கிட்டயாவது உளறி தொலைச்சியா? சார், நான் எதுக்கு சார் சொல்ல போறேன்? எனக்கு என்ன தோணுதுன்னா, அன்னைக்கு கோயில் உள்ள கேமரா வச்சிங்களான்னு அந்த கண்ணன் கேட்டானே, அவன் யார்கிட்டயாவது பத்த வச்சிருப்பான் சார். Damn it. கடைசி நிமிஷத்துல காலை வாரி விட்டியே. இனிமே என்னால என்ன பண்ண முடியும்? நீ இல்லாம உத்தரவு கேட்க போறதும் வேஸ்ட். பை லக் வந்தாதான் உண்டு. வரலனா பொட்டி கட்டிட்டு ஊருக்கு போக வேண்டியதுதான். தோத்து போடுவடா. உங்க ஊர் சாமி கிட்டயும் என் அப்பா கிட்டயும் நான் சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். இனிமே எந்த முகத்தோட நான் போய் நிப்பேன்? நான் தான் சொன்னேனே, கேட்டியாடான்னு என்ன கேள்வி கேட்பாரு. நான் தலையை தொங்க போட்டுட்டு நிக்கணும். ஹே, இதுக்காக நான் உங்க ஊருக்கு வந்தேன். இங்க இருந்து நான் போயிட்டா நீ கோயிலுக்கு மணி அடிக்க போக வேண்டியதுதான். நீ மில்லுக்கு போய் நெல்லு மூட்டை தூக்க வேண்டியதுதான். உங்களை போய் நான் நம்புறேன். என்ன சொல்லணும், என்ன சொல்லணும்? Bloody hell. விஜய், ஜெய், ரிலாக்ஸ். இவரை ட்ரை பண்ணுறதால ஒன்றும் நஷ்டம் இல்லை. உத்தரவு கிடைச்சா நமக்கு லாபம் தான். பெச்சோ, நீ கிளம்பு. நீங்க வந்து போனது யாருக்கும் தெரிய வேண்டாம். இதுக்கு முன்னாடி நீ எங்களுக்கு செஞ்சதை கூட யாருக்கும் தெரிய வேண்டாம். இது பார் பிச்சோ, உன் மேல எனக்கு எந்த கோவமும் கிடையாது. நீ டச்லயே இரு. எப்படியும் நான் ஃபேக்டரி ஆரம்பிக்காம விட மாட்டேன். ஆரம்பிச்சோன்னே உனக்கு நிச்சயமா ஒரு வேலை இருக்கு. போயிட்டு வா. கமான். வரேன் சார். மாம்ஸ், என்கிட்ட சொன்னது ராஜதுரை கிட்ட சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை ராஜதுரை. இந்த ஊருக்கு பாப்பநாஸ்லேருந்து ஒரு நம்பூதிரி தினம் வந்துட்டு போறாரு. இன்னைக்கு நான் அன்எக்ஸ்பெக்டடாக அவரை மீட் பண்ணேன். அவர் இந்த மந்திர தந்திரத்திலலாம் ரொம்ப கை தேர்ந்தவராக இருக்காரு. இந்த விஷயத்தில் நாம் ஏன் அவர் உதவியை நாடக்கூடாதுன்னு விஜய் கிட்ட சொன்னேன். அவ்வளோதான் சார். நல்ல ஐடியா சார். அவரே கூப்பிட்டுலாம்.
மாம்ஸ் போன் அடிங்க. நானா நான் சொன்னல கணேஷ் கிட்ட இருந்து போன் வரும்னு. அவன்தான். போய் எடு. ஹலோ சுவாமிஜி, நான் கணேஷ் பேசுறேன். பூமிகா தான் பட்டி எல்லையில மீட் பண்ணுவோமே. நான் நம்பூதிரியில் அவர் சிஷ்யன் நானா பேசுறேன். ஓ நானாவா? நானா, நான் கணேஷ் பேசுறேன். உங்களுக்கு நான் யாருன்னு புரியுது இல்ல? சுவாமிஜி கிட்ட கொஞ்சம் பேசணும். பூஜையில் இருக்காருன்னு சொல்ல. நம்பூதிரி பூஜையில் இருக்காருங்க. எனக்கு உங்க ப்ராப்ளம் புரியுது, பட் ரொம்ப அர்ஜென்ட்டா பேசணும். கொஞ்சம் பேச முடியுமான்னு கேட்டு சொல்லுங்களேன். இருங்க கேக்குறேன். இந்த கொடுக்குறாருங்க. தேங்க்யூ தேங்க்யூ, கொடுங்க. ഞാൻ കേശവൻ നമ്പൂതിരിയാണ്. சொல்லுங்க. சுவாமிஜி, நான் தான் கணேஷ் பேசுறேன். അറിയും. விஷயம் പറയൂ. என் மாப்பிள்ளை விஜய் சென்னையில பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ராமரத்னம் இருக்காரு இல்லையா, அவருடைய ஒரே பையன். அவர் உங்களை பார்த்து பேசணும்னு பிரியப்படுறாரு. நீங்க கொஞ்சம் உடனே புறப்பட்டு பூமிகா தான் பட்டிக்கு வர முடியுமா? அவர் எதுக்காக என்ன பார்க்கணும்னு விரும்புறார்? உங்களால ஒரு காரியம் ஆகணும், அதுவும் 2 நாள்ல. அப்படின்னா நீங்க தானே என்ன நேர்ல பார்க்கணும். அதானு மரியாதை. எந்த ஒரு சங்கல்பமும் எந்த சன்னிதானத்தில் ஏற்படணும். அப்பதான் என்னால செயல்பட முடியும். எதுவா இருந்தாலும் நேர்ல வரணும். அப்படியா? சாரி, 1 செகண்ட் கேட்டு சொல்லிடுறேன். நம்மள நேரா வர சொல்றாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சுவாமிஜி, நாங்கள் வரோம். எப்போ வரட்டும்? நாளை காலத்தை 10 மணிக்கு வாங்க. தேங்க்ஸ் சுவாமிஜி, நாங்கள் கரெக்டாக 10 மணிக்கு வந்துடுறோம். ஆகட்டும். நாளை காலையில் 10 மணிக்கு நம்மளை வர சொல்லியிருக்காரு. விஜய், கண்டிப்பாக உத்தரவு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. நீங்கள் பிச்சுமணிக்கிட்ட சொன்னீங்களே, தோத்து போய் ஊர் திரும்பணுமான்னு, அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு இனிமேல் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஜெயிக்கிறீங்க, இல்லை நாம ஜெயிக்கிறோம். என்ன மாம்ஸ் இன்னும் ராஜ்துரை காணோம்? ஃபோன் பண்ணிட்டேன், கிளம்பிட்டானா, இப்போ வந்துருவான். டைம் ஆகுது. வணக்கம் சார். வா ராஜ்துரை, இதான் வர நேரமா? இல்ல சார், கிளம்பும்போது அப்பா. ஓ காஷ், நீ எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் வச்சிருக்க. பாஸ், பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். Do you know that? Come on, let's go. வாங்க மாம்ஸ். போகாதே, திரும்பி போயிடு. தப்பு தப்பு பண்ற நீ. தலைவன், போ, நீ போ, திரும்பி போ. தலைவன், போகாதே, திரும்பி போயிடு. ஏய், வழி விடியா? போகாதே, சொல்றத கேளு. திரும்பி போயிடு. கிளம்பும் போது போகாதே, போகாதே. ராஜ்துரை, சொல்றத கேளு. அவனை வெளியே போக சொல்லு. போகாதே. சொல்றத கேளு. ஏய், போடா அப்படி. போடா அந்த பக்கம். போகாதே, தப்பு. ராஜ்துரை. ஐயோ சார், பயமா இருக்கு சார். மாம், நீங்க போங்க மாம். ஐயோ, நீங்க வேற பைத்தியத்துக்கே பைத்தியம் பட்சமா இருக்கிறான். அவன் வம்பாயிடும், வேணாம்.
Just go, man. போகாத, தப்பு பண்ணாத, போகாத நீ. திரும்பி போ. சொல்றத கேளு. திரும்பி போ. டென்ஷனா வரீங்க மாப்பிள்ள. ஆ, கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தா அவனே விலகி போயிடுவான். நீங்க சும்மா இருங்க மாப்பிள்ள. போகாத. விஜய் 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 திரும்பி வேண்டாம் விஜய். பாரு. விஜய் ஏன் அவனை பிடிச்சி தள்ளி விட்டீங்க விஜய்? ஏன்னா நீங்க ஊரை விட்டு ஊர் வந்துருக்க ஏதாவது ஆயிட போகுது. Stop it, moms. स्वामी जी, स्वामी जी, स्वामी வாங்க வாங்க வணக்கம். சுவாமிஜி இருக்காரா? உள்ள பூஜையில தான் இருக்காரு. பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம் வாங்க. வாங்க வாங்க உட்காருங்க. வணக்கம் சுவாமி. இவர்தான் என் மாப்பிள்ளை விஜய். வில்லாளன் விரைந்திங்கு வருவான். வாரும். சுவாமிஜி, உங்க அருமை பெருமையெல்லாம் நேத்தே நான் என் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டேன். அவர் உடனே உங்களை பார்க்கணும்னு ரொம்ப பிரியப்பட்டாரு. இன்னைக்கு உங்க தரிசனம் கிடைச்சதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக நாங்கள் எதுக்காக உங்களை பார்க்க வந்திருக்கோம்னா, சுவாமிஜி, உங்ககிட்ட நான் எந்த உண்மையும் மறைக்க விரும்பலை. உத்தரவு எங்கள் பக்கம் சாதகமாக வரணுன்றதுக்காக நாங்கள் ஒரு பையன்கிட்ட உதவி கேட்டிருந்தோம். லாஸ்ட் மினிட்ல அவன் காலை வாரிட்டான். நேரடியாக கூட உத்தரவு கேட்கலாம், ஆனால் ஒருவேளை உத்தரவு எங்களுக்கு சாதகமாக வரலன்னா அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் மூச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்த போது தான் நான் ஏன் உங்கள் உதவி கேட்கக்கூடாதுன்னு மாப்பிள்ளை கிட்ட ஒரு ஐடியாவை சொன்னேன். அவரும் அதுக்கு சரின்ட்டாரு. இப்போ நாளைக்கு உத்தரவு கேட்க போகிறோம். உத்தரவு எங்களுக்கு சாதகமாக வரும்படி நீங்கள் தான் உதவி பண்ணணும். നിന്റെ മാപ്പിളയ്ക്ക് എന്റെ മേലെ നമ്പിക്കയല്ല പോലർക്കേ. நம்பிக்கை இல்லாது என்ன நாடி வந்தா நான் എന്ത് செய்யும்? இல்ல சுவாமிஜி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மாப்பிள்ளைக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. சொல்லுங்க மாப்பிள்ள. Look, Mr. Nambudiri,
நான் கடவுளே நம்புறது இல்ல. கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேள்வி கேட்கறதே இல்லை. சித்தர்கள் அவங்களோட சக்தி அது இதுன்னு சொல்லி என்னை பயமுறுத்துவாங்க. ஆனா எனக்கு எந்த பயமும் கிடையாது. எனக்கு காரியம் ஆகணும், என்னால முடியும்னு நான் நம்புற விஷயத்த முடிச்சு காட்டணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். கோயிலுக்கு வர சொன்னா வருவேன், சாமியை கும்பிடு சொன்னா கும்பிடுவேன், நெத்தி நிறைய பட்டை போட்டுக்க சொன்னாலும் போட்டுக்குவேன். காரியம் ஆகணுங்கிறதுக்காக அதை அழிக்க சொன்னா அழிக்கும் செய்வேன். எனக்கு நான் நினைச்சதை சாதிக்கணும். தட்ஸ் இட். இன்ஃபேக்ட் மாம்ஸ் தான் உங்களை பத்தி சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு பெரிய ஆச்சரியமே கிடையாது. யுஎஸ்எல் கண்ணு முன்னாடி 100 மாடி பில்டிங்கை மறைச்ச மெஜிஷியன்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். இட்ஸ் ஓகே. நீங்க மந்திரம் தெரிஞ்ச நம்பூதிரியா இருந்தா என்ன, ஒரு மெஜிஷியனா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு என் காரியம் நடக்கணும். நான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கிறதா மாமா சொன்னாரு. சாரி, ஐ டிஸ்அக்ரி வித் ஹிம். இங்க உதவின்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே குடுக்கல் வாங்கல் தான்.